சென்னை வடபழனி முருகன் கோயிலில் தைப்பூசத்தையொட்டி பக்தர்கள் கூட்டம் குவிந்து வருகிறது. இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கீதன் நம்முடைய இணைப்பில் காத்திருக்கிறார். கீதன், வணக்கம். விவரங்கள். வணக்கம். தை மாதம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடிய நாளில் முருகனுக்கு எடுக்கப்படும் விழா தைப்பூச விழாவாக முருகன் கோவில்களில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருகன் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகளுக்கு இன்றைய தைப்பூசிய தினத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் அறுபடை வீடுகளிலும் இன்றைய தினம் சிறப்பு அர்ச்சனைகளும் மக்கள் காவடி எடுத்தும் இந்த நாளை அனுசரிக்கின்றனர். அந்த வகையில் சென்னையில் இருக்கக்கூடிய முருகனின் பிரசித்தி பெற்ற தலமாக விளங்கக்கூடிய வடபழனி முருகன் கோவிலில் இந்த தைப்பூச விழாவை முன்னிட்டு விழாக்கோலம் பூண்டிருக்கின்றது. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நள்ளிரவு முதலே கோயிலில் திரண்டு காலையில் முருகனை வழிபட்டு வருகின்றார்கள். அந்த வகையில் குறிப்பாக நேற்று இரவு முதல் வெள்ளிமயில் வாகனத்தில் பழனி முருகன் 4 மாட வீதிகளை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அந்த வகையில் தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் இன்று வடபழனி முருகன் கோவிலில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் இன்று தங்களுடைய வேண்டுதல்களை வடபழனி கோவிலில் செய்ய இருக்கிறார்கள். காவல்துறை சார்பில் விரிவான பாதுகாப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பக்தர்கள் கோவிலுக்கு உள்ளே வரக்கூடிய வழி ஒரு வழியாகவும், அதே போல பக்தர்கள் வெளியே செல்வதற்கு மற்றொரு வாயில் என அதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து பக்தர்களின் கூட்டம் தற்போது அலைமோதி வருகின்றது. காவல்துறை சார்பில் இந்த ட்ரோன்களை கொண்டும் அதே போல பல்வேறு சீருடை இல்லாமலும் காவல்துறையினர் மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை வழங்கி வருகின்றார்கள். தொடர்ந்து இன்று முழுவதுமே முருகன் கோவில்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் சென்னையில் பிற இடங்களிலும் இருக்கக்கூடிய முருகன் கோவில்களில் குறிப்பாக பாரிமுனை கந்தக்கோட்டம், பெசன் நகர், அதே போல சுவாமி கோயில், மயிலை கபாலீஸ்வரர் கோயில் உள்ளிட்ட இடங்களிலும் கோவில்களில் சிறப்பு அர்ச்சனைகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் அதற்கான ஏற்பாடுகளும் காவல்துறை சார்பில் விரிவாக செய்யப்பட்டிருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி கீதன்.